ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அழகான பொண்ணு ரெட் மூன் அன்னைக்கு ஒரு மரத்தில் உட்காந்துட்டு எல்லா ஆம்பளைங்களையும் கூப்பிடும். அந்த ஆம்பளைங்களை கூப்பிட்டு அந்த ஆம்பளைங்களை எல்லாத்தையும் கொடூரமாக கொள்ளணும். எந்த ஆம்பளைங்களாம் தப்பிச்சு போனது சரித்திரமே கிடையாது. அதில் ஒருத்தவங்க மட்டும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போவோம். அது ஏன் இப்படி இருந்தால் பார்க்குறோம். அவங்களுடைய கிளப்பெல்லாம் ஸ்டார்டிங்கில் ரெட் மூன் அன்னைக்கு ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு உட்காந்துருக்குது. உட்காந்த உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நான் அழகாக இருக்கணும்னு கேட்குது. நான் அழகாக இருக்கணும்னு ஒரு சத்தம் வருது. அந்த பையன் வந்து திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா ஒரு அழகான பொண்ணு உட்காந்துருக்குது. அழகான பொண்ணு கிடையாது, அது பேய். அந்த பொண்ணை பார்த்தோன்னே அது பயந்து ஓட ஆரம்பிச்சுட்டான். அவனை பிடிச்சி அந்த பேய் கொடூரமாக கொன்னுடுது. அதேமாரி எல்லா ஆம்பளைங்களும் அந்த வெய்யால போகிறவங்கள எல்லா ஆம்பளைங்களும் கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்த உடனே கொடூரமாக துரத்தி ஓட கொலை பண்ண எந்த ஆம்பளைங்களும் அதுக்கிட்ட வந்து தப்பிச்சதே கிடையாது. ரெட் மூன் அன்னைக்கு அது அந்த மரத்தில் வந்து உட்காந்துக்கும் நிறையா பேர்த்த கொடூரமாக கொன்று இருக்குது. அது வந்து யாருமே தப்பிச்சு போனது கிடையாது. அந்த ஊர்லேயே அந்த ஒரு வையை மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அந்த வையால் எல்லோரும் போகிற ஆம்பளைங்க எல்லாம் மாட்டிக்கிறாங்க. பொம்பளைங்களுக்கு பொண்ணுங்களுக்கு ஒன்றும் ஆகுறது, ஆம்பளைங்க மட்டும் மாட்டிக்கிறாங்க. கொடூரமாக இறந்தும் போகிறாங்க, கொடூரமாக சாவடிச்சிடுறாங்க. அதேமாரி ஒரு ஆம்பளை மட்டும் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சத்தம் அடிச்சு, நான் அழகாக இருக்கேனான்னு கேட்டுட்டு இருந்துச்சு. இவன் யாருன்னு திரும்பி பார்த்தா ஒரு அழகான பொண்ணு பேய் உட்காந்துருக்கு. அப்போ அவன் சொன்னான், நீ ரொம்ப அழகாக இருக்கானே. அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த பேய்க்கு. அப்போ அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு அது பேச ஆரம்பிச்சிச்சு. 2 பேரும் நைட்டு ஃபுல்லாக பேசினாங்க. காலையில் அந்த பேய் அவனை விட்டுருச்சு. அவனும் நிம்மதியாக வீட்டுக்கு போய் சேர்ந்தான். இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதுமாரி ஏதாவது வித்தியாசமான ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ஸ்டோரி அப்லோட் பண்ணுறேன். அண்டில் தட் டேக் கேர், பை.